எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். அங்கே கொஞ்சம் நம்ம செட் ஆகணும். ஒரு வேலைக்கோ, இல்ல காலேஜுக்கோ, ஏன் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரோட பேசி செட் ஆனா தான் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவோ கிடைக்கும். அந்த 4 பேத்தோட நம்ம பேச ஆரம்பிக்கும்போது தான் தெரியும். அந்த 4 பேர் 5 பேர்ல ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க சரின்னு சொன்னா அது சரி. அவங்க தப்புன்னு சொன்னா அது தப்பு. அவங்க தப்ப சரின்னு சொன்னாலும் சரி, சரிய தப்புன்னு சொன்னாலும் அது தப்பு. அவங்க என்ன சொன்னா அப்படிங்கிற மாரி மிச்ச 4 பேர் தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிராண்டட் சோப் இருக்கும். அந்த சோப் வந்து நல்லாவே இருக்காது. இந்த சோப் போட்டு போட்டவங்க ஃபேஸ் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அப்படி இப்படின்னு கதை சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு மிச்சம் இருக்கிற 4 பேர் தலைய ஆட்டுவாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு அதே பிராண்டட் சோப்பு, இந்த சோப்பு தான் நான் யூஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. பெட்டர் ரிசல்ட் குடுக்குது. முகம்லாம் பளபளன்னு இருக்குது. இத வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அப்பயே அதே 4 பேர் என்னன்னா, புதுசா சொல்ற மாரியே கேட்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏண்டா 2 பேரும் மனநோயாளிங்களா? அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா சொல்ல முடியாது. நம்ம தான் அந்த இடத்துக்கு புதுசா போய்க்கிறோம் இல்லையா? அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள மனநோயாளி ஆக்கி விட்டுருவாங்க. இதில என்னன்னா, அந்த ஹெட்டா இருக்கிறவர் இருக்கிறார் இல்லையா? அவரு வந்து அவருக்கு அவருக்கு தோன்றத சரின்னா சரின்னு சொல்லுவாரு. தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது சிங் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேத்த பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த மாரி குரூப்ல நாம தொடர்ச்சியா இருந்தோமாக்கும் நம்மளையும் தலைய ஆட்ட வைக்கிற ஒரு கேஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இவங்கள வெறுத்து ஒதுக்கவும் முடியாது. தூரத்துல இருந்து பார்த்து ஹாய், பாய் அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்கிறணும். இந்த மாரி குரூப்ப நீங்க கடந்து வந்துக்கிறீங்களா? என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.